40 grams தேயிலை வந்து என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? 2750. 2750. எங்கள் அப்பா அப்படின்னா 1 கிலோ தேயிலை என்ன விலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இப்படி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு நிற்க தேவையில்லை. இங்கே சாதாரண மக்களுக்கான குறைஞ்ச விலையில் தேயிலையும் இருக்குது. அதை விட இந்த இடத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் தலவக்கிளைக்கும் குட்டக்கலை நகரத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு அழகான அருமையான ஸ்பாட் ஒன்று, சென்ட் கிளேர் டீ பாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற சென்ட் கிளேர் வாட்டர் ஃபாலை ஒரு சின்ன ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் வந்தேன். காரணம் வந்து இந்த மாதிரி டைமில் தான் அங்கே வந்து அருமையாக அந்த வாட்டர் ஃபாலில் வந்து நீர் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கும். அதை வந்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். வந்த இடத்துல நல்லாவே நனைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் குளிராகவும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேன் டீ ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து பிளேன் டீ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்ன்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம், குடிச்சிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரைட், அந்த பிளேன் டீ குடிக்கிறதுக்கு முதல்ல இந்த டீ ஸ்பாட்டை அப்படியே என்னோட சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே இந்த வாட்டர் ஃபாலை போய் பார்த்துட்டு வரலாம். உண்மையிலே அந்த தேயிலையில் உண்மையான குணம் இதில் தெரியுது. நான் பிஸ்ரோல்ஸ் பாதி சாப்பிட்டேன் நினைப்பேன். உண்மையில அருமையாக இருக்குது, சூடாக இருக்குது. இங்கே சொல்கிறாங்க என்னென்னா யாராவது வந்து ஓட பண்ணின பிறகு தான் இது போட்டு தர்றாங்களாம். அதனால தான் இந்த அளவுக்கு இது நல்லா இருக்குது. சூடு இந்த குளிருக்கு வந்து இங்கே சாப்பிட்ற சும்மா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இதமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்களும் வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த இடத்த கொஞ்சம் நம்ம போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே 2 பேர் இப்போ இந்த இடத்துல வேலையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டு பார்ப்போம் இந்த சென்ட் கிளேர் டீ பாட் சம்மந்தமாக. இந்த உள்ள நான் பார்த்தேன், எனக்கு நிறைய டீ ஐட்டம், பிளேன் டீ ஐட்டம், சரி அது நிறைய வச்சுருக்கேன். எனக்குலாம் பேரெலாம் தெரியலை. உங்களோட பேர் என்ன? என் பேரா பிரதீப். பிரதீப், கொஞ்சம் பிள்ளைமை பேச மாட்டீங்களா? பிரதீப், என்னன்னு கேட்டால் அந்த இப்போ இன்னைக்கு நிறைய நான் பார்த்த டீ ஐட்டம் இருக்குது. இதில் பேரெல்லாம் எனக்குன்னா உண்மையில சத்தியமாக எனக்குன்னா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பொதுவாக வந்து இங்கே உள்ள இந்த டீ ஐட்டம் எல்லாம் வந்து யாருக்காக ப்ரொடக்ட் பண்ணுறாங்க? சொன்னால் நீ நம்மள மாதிரி ஆக்களுக்கு தான் இப்போ கூடுதலாக வாரது வந்து ஃபாரினர்ஸ் தான் வராங்க. ஃபாரினர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அநேகமாக நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் லோக்கல் வந்து எடுக்கிறாங்க. லோக்கல்னு சொன்னால் நம்மள மாதிரி எல்லாரும் வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து குறைவு. ப்ரைஸ் வந்து எல்லா இதுகளை விட இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்குது. எனக்கு சொல்லுங்கள் பிரதீப், ப்ரைஸ் வைஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் போகிற ஒரு டீ என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அது மேக்ஸிமம் போகும் வந்து பிளாக் டீ அந்த மாதிரி இதுகள் தான் போகும். உங்கள்கிட்ட இருக்கிறது ஹைலி ப்ரைஸ் உள்ள டீ ஒன்று சொல்லுங்கள். ரொம்ப ப்ரைஸ் கூடுதல்னு சொன்னால் இது மட்டும் இல்லை, கோல்டன் தான். கோல்டன் சில்வர் மட்டும் தான். சொல்லி வேலை இல்லை. சரி, மினிமம் ப்ரைஸில் உள்ள டீனா இங்கே என்ன வச்சுருக்கீங்க? டீ வந்து பிளாக் டீ போகணும்.
பிளாக் டீ. பிஓபியும் டஸ்ட் நம்பர் 1 போகுது. ஆஹா, பிஓபியும் டஸ்ட் நம்பர் 1 எவ்வளோ கொடுத்தீங்க பிரதீப்? டஸ்ட் நம்பர் வந்து 475. 475. நான் உங்களோட வாய்ஸ் எல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அந்த வாய்ஸ் வருது இல்லை. 420. இது 425. 425 400 கிராம். 400 கிராம் இருக்கு. அந்த டின்னை போயிருந்தாங்களா அது? ரைட். இது என்ன சொன்னீங்க? இது கோல்டன். இது தான் இதில் உள்ளது. இந்த பாருங்க, இந்த இது தான் வந்து இந்த டின்னில் இருக்குதா, கோல்டன் டிப்ஸ். இது எத்தனை கிராம்ஸ்? 40 கிராம்ஸ். 40 கிராம்ஸ். ப்ரைஸ் 2750. வா, 40 கிராம்ஸ் தேயிலை வந்து என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? 2750. உண்மையில தங்கத்தின் விலை தான் இது. உண்மையில இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி பிரதீப்? விட்டமின் ஏ இருக்குது. ஃபாரினர்ஸ் தான் வாங்குறாங்க. ரைட். ஓகே, அதனால தான் இந்த ப்ரைஸ். அந்த இடத்துல யார் இருக்காருன்னு சொன்னீங்க? டீ மேக்கர். சூப்பராக அருமையான ஒரு பிளேஸாக இருக்குதுங்க. அதுவும் இந்த மழை நேரத்தில் இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. அழகான சூழல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சும்மா பூக்கண்டுகள்லாம் வச்சு, மரக்கண்டுகள்லாம் வச்சு அழகாகவே வச்சுருக்காங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உள்ள இந்த ராஜுங்கிற அண்ணா சொன்ன மாதிரி நிறைய சுற்றுலா பிரயாணிகள் வந்துருந்துருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், பனி ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்களும் வாங்க, இந்த இடத்த என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், எப்படி இருக்குது இந்த இடம்? சூப்பராக இருக்குல்ல? உண்மையிலே இந்த சென்ட் கிளேர் டீ ஸ்பாட்டுங்கிறது வந்து அட்டன் தலவாக்கலை நகரங்களுக்கு இடையில் A7 ரோட்டில் அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களை ரீப்ரெஸ் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பொழுதை கழிக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது எந்த வித ஐயமும் இல்லாமல் நம்ம சொல்லலாம். அதே போல் நீங்கள் வாகனத்தில் வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு பார்க்கிங் வசதியும் இந்த இடத்துல இருக்குது. அதை விட இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இலங்கையில் 2 பிரபலமான நீர்வீழ்ச்சிகளான டெவன் மற்றும் சென்ட் கிளேர் நீர்வீழ்ச்சிகளை இந்த இடத்துலேருந்து, அதாவது ஒரே இடத்துலேருந்து 2 நீர்வீழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இப்போ வாங்க, நாங்கள் இன்னைக்கு சென்ட் கிளேர் நீர்வீழ்ச்சியை அடுத்ததாக போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ பாருங்கள், சென்ட் கிளேர் வாட்டர்ஃபாலில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பின்னால் தெரியுது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. இது வந்து இந்த மழை நேரத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கும். செம்ம மழை, இன்னைக்கு கடுமையான மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. வாங்க, இந்த நீர்வீழ்ச்சியை கொஞ்சம் கிட்டத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்குல்ல? நான் இது பார்த்தீங்கன்னா மிச்ச நாளாக நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த சென்ட் கிளேர் வாட்டர்ஃபாலில் வந்து இந்த அளவுக்கு நீர் வர்ற ஒரு நாளில் வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று எடுக்கணும்னு. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிக்குன்னு தான் சொல்லணும். மேலே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஆனால் இன்னும் இங்கே வந்து நிம்மதியாக இந்த ஃபுட்டேஜை எடுக்க முடியல. அட்டை தொல்லை அப்படி இருக்குது, கண்ட வாக்கில் ஏறுது அட்டை. மிச்ச நேரம் இங்கே இருக்கிறதுக்கு அது முடியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் கடுமையான புயல் மழையாக இருக்குது. இந்த புயல் மழை இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுற இந்த டைமில் இந்தியாவின் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறதாக செய்திகள் சொல்கிறாங்க. இந்த புயல் மழை காரணமாக இந்தியாவில் உள்ள எமது சொந்தங்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற இறை பிரார்த்தனையோடு இந்த வீடியோவிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்றும் நட்புடன் SP குணா. நன்றி. பாய்.